அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து ஒரு ஸ்வீட்மா. எப்படி இந்த பட்டர் போடணும், ஒரு 50 அல்லது 100 பட்டர் போடணும். போட்டு என்ன செய்யணும், நல்லா கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு அடிச்சுக்கிடணும், விஸ்கு வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்கண்டையும் ஏலக்காவையும் திரித்து நட்ஸ் ஐட்டங்களில் முட்டில் என்ன வைக்கிறேன், நான் அண்டிப்பருப்பு எந்திரி போட்டேன், அதை போட்டு திரித்து இப்படி அடித்த உடனே நல்லா வெண்ணெய் போல் ஆகிடும், டேஸ்ட்டாக வைக்கும் திங்கிறதுக்கு. பிள்ளைகளுக்கு ப்ரெட்டுக்கு தேய்ச்சி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் இது மற்ற இதுக்கும் தேய்ச்சி கொடுக்கலாம். பிஸ்கு வச்சு அடிக்கணும். எப்படின்னு பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த இதோட இதோட நல்லா அழகாக வரும். வெறும் பட்டர் தான், பட்டரு, கல்கண்டு, ஏலக்காய், ஐஸ் க்யூப் போட்டு தான் ஃபஸ்ட்டு அடிக்கணும். நல்லா பியூர் வெள்ளையாக வரும் பாருங்கள். இது பிள்ளைகளுக்கு ஏதாவது இதுக்கு சேர்த்து ஸ்வீட் மாதிரி கொடுக்கலாம். இன்னும் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நிறைய போட்டு பண்ணாங்க மாதிரியும் கொடுக்கலாம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஊறுகாய் போட்டேனே அதை ஒன்று ஒன்றா அடைச்சி வச்சுட்டேன், ஒருத்தருக்கா கொடுக்குறதுக்கு, சும்மா கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு. பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு. எல்லோரும் ஊறுகாய் போட்டேன்னு கேட்குறோம். அது இப்போ ஒரு கெஸ்ட்டு வந்துக்கிறேன், ஆள் கொஞ்சமாக கிஃப்ட்டு கொடுக்குறேன். எப்படி அழகாய்க்கிறான்னு பாருங்கள். இந்த டப்பி வாங்கிட்டு வந்து நார்த்தங்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், ஒரே யூடியூப்புக்கு போடுறதுனால எல்லாம் பார்க்குறதுக்கு அழகாய்க்கிறேன், கொடுத்து விடன்னு சொல்கிறாரு. அதனால் சின்ன சின்ன டப்பாலே எடுத்து வச்சுக்கிறேன். இது அழகாய்க்கிறேன், மெயினாக இதை பாருங்கள், இது அழகாய்க்கிறான்னு பாருங்கள். அப்படியே பியூர் வெள்ளையாக வேணும். பட்டர் மஞ்சள் கலராக வைக்கிறேன், இதில் அடித்தோடனே பியூர் வெள்ளையாக வேணும். பிள்ளைகளுக்கு ப்ரெட்டுக்கெலாம் தேய்ச்சி கொடுத்தா ரொம்ப நல்லா விருப்பமாக திங்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.